ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணோம்? பெஸ்ட் ஏர்னிங்ஸ் வெப்சைட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வித்தின் பேமெண்ட் ப்ரூஃபோட இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோ குழப்பலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கும் அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அந்த லிங்க் மூலமாக இந்த வெப்சைட்டில் வந்தோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் ப்ரூஃப் வந்து ஷோ பண்ணிடுறேன். மேலே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் பேமெண்ட் ப்ரூஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் இன்றைக்கி டேட்டில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணியிருக்காங்க, என்ன யூசர் வித்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டைமோடு ஷோ பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100% பேமெண்ட் நீங்கள் யூபிஐ ஐடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபால், ஃபோன்பே மூலிமா பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிக்க முடியும். இல்லைனா பார்த்தீங்கன்னா பேடிஎம்லேயே வித்ரா பண்ணிக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் $5 ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இதில் ஷோ பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன், எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடி இருந்தால் போதும், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த மெத்தடில் பேமெண்ட் வித்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேபால், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்காயின், பேடிஎம், யூபிஐ ஐடி, ஸ்கிரில், அப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிக்க முடியும். அந்த வெப்சைட்டில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ யூசர் பார்த்தீங்கன்னா டுடே மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. டோட்டல் யூஆர்எல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் ஸ்டார்ட் பண்ணி ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,000 வியூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா $220 பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும். நீங்கள் சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா 10,000 வியூஸ் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது மூலிமா ஏர்ன் பண்ணிக்க முடியும். மற்ற லிங்க் ஷார்ட்ன மாதிரி கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இதில் கூகுள் தரப்புலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் ஷேர் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் வராது. உங்களோட யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற லிங்க் ஷார்ட்னர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா பான் சம்மந்தமான ஆட்ஸ்லாம் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு இந்த லிங்க் ஷார்ட்னர் யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் ஷார்ட்னர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த லிங்க் ஷார்ட்னர் பார்த்தீங்கன்னா ஜென்யூனானது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா பேமெண்ட் தந்துடுவாங்க. கூகுள் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வரதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுமாரியான ஆட்ஸ், பான் சம்மந்தமான ஆட்ஸ்லாம் வராது. உங்களுடைய டேஷ்போர்டில் இப்படி தான் இருக்கும். எவ்வளோ டோட்டல் வியூஸ் எவ்வளோ, உங்களுக்கு ஆவரேஜ் சிபிஎம் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். 1000 வியூஸ்க்கு எவ்வளோ, அதாவது எவ்வளோ சிபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வித்ராவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் $3 ரீச் பண்ணால் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா பே அவுட் எடுத்துக்க முடியும். 20% இருந்தால் ரெஃபரல் நீங்கள் எடுத்துக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஎம் ரேட்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்த ஆடு வந்தால் உங்களுக்கு எவ்வளோ சிபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வியூஸ் போயிருக்குது, ரெஃபரல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டில் சிம்பிளாகவே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்ரால் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். அதை வித்ரால் ஆப்ஷனில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்ரா ஆப்ஷனில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $1 கொடுத்துருப்பாங்க. அந்த வித்ரா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஃபோன் நம்பர், ஸ்டேட் எல்லாமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோட்ஸில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேமெண்ட் மோட்ஸில் பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபால், ஸ்கிரில் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ ஐடி, பிட்காயினை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா வித்ரா மூடில் எவ்வளோ மினிமம் ஏர்ன் பண்ணணும், எந்தெந்த பேமெண்ட் மெத்தடுக்கு எவ்வளோ வித்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் வித்ரா பண்ணதாலும் வித்ரா பண்ணிக்கலாம். யூபிஐலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் $5 தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா லிங்க்கை ஷார்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நியூ ஷார்ட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அந்த டேஷ்போர்டு மேலே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லிங்க்கை ஷார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா யுவர் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை நீங்கள் எந்த யூஆர்எல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லிங்க்கை மேலே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கு எந்த டேட்டில் வரலையும் ஒர்க் ஆகணும், எக்ஸ்பைரி ஆகணும் அப்படிங்கிறது கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். அந்த லிங்க்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் வேணுமா வேணாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி இந்த லிங்க் எவ்வளோ நாள் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வேணுமா வேணாமாங்கிறதையும் நீங்கள் அந்த லிங்க்கில் சூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஆட்ஸ் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ரெவன்யூ வரும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் நீங்கள் வேணால் கீழே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. இது காப்பி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நீங்கள் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து கிளிக் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10,000 வியூஸ் வந்து ரீச் பண்ணவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு $220 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் $5 வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் உங்களோட லிங்க் அதுமாரி வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதுமாரி தான் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்ஸ் எல்லாமே வந்து ஷோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் ரோபோட் அப்படிங்கிறது வந்து டெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ ஐ எம் நாட் ரோபோட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிளிக் ஹியர் வந்து கொடுக்கணும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெவன்யூஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் யாராச்சும் வந்து கிளிக் பண்ணாங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரெவன்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐ எம் நாட் ரோபோட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க்கு ஒரு 10 செகண்டுக்கு வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்த அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும் இந்தோட வெப்சைட்டுக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாப் சம்மந்தமான அந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் லிங்க்ஸாக வந்து ஷேர் பண்ணிங்கன்னா யாரும் வந்து கிளிக் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எந்த மாதிரி லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாப் சம்மந்தமான ஒரு வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஜாப் சம்மந்தமான மேலே வந்து ஒரு இமேஜ் வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து கிளிக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு லிங்க்காக வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து யாருமே வந்து கிளிக் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த லிங்க் மூலிமா ஒரு யூசேஜ் வந்து இருக்கணும், நமக்கும் ஒரு யூசேஜ் இருக்கணும். அதுமாரி வந்து கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதனாச்சும் ஒரு லிங்க் வந்து கொடுத்தீங்கனாலும் அவங்க வந்து கிளிக் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தேவையில்லாத வந்து லிங்க்ஸ் எல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணி சும்மா ஷேர் பண்ணுங்கிறதுக்காக வந்து ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் ஆடியன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாரி வந்து நீங்கள் வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஏர்ன் பண்ண முடியும், ஆடியன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுமாரி வந்து கொடுத்துங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்டில் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 5 ஹவர்ஸ்க்குள்ளார நம்ம அந்த கிளிக் பண்ணதுக்கான அந்த ஒரு கிளிக்குக்கான அந்த ஏர்னிங்ஸ் வந்து ஷோ ஆகும். லேட் ஆகும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வியூஸ் டோட்டல் வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஹவர்ஸ் இல்லைனா ஆகும். 5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் வந்து ஆகும் அந்த உங்களுடைய அப்டேட் ஆகிறதுக்கு. ஸோ இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லான லிங்க்காக வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அடுத்தடுத்த லிங்க் வந்து ஷேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தேவையில்லாத லிங்க் வந்து ஷேர் பண்ணிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ஏர்னிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் வந்து ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கோட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறது மூலிமாவும் ரெஃபர் பண்ணிங்களா உங்களுக்கு அது மூலிமாவும் ஏர்ன் பண்ணி முடியும். ஸோ அந்த வெப்சைட் மூலிமா யாராச்சும் ஜாயின் பண்ணாங்களோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி முடியும். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.